பலசாலியான வீரமான ஒரு மனிதனா வளர்றதுக்கு இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டா இருக்குது. இது நம்ம நாட்டுல இருக்கணும், நடக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ராணுவ அறிவு கூட ஒட்டகம் வருது, குதிரை வருது, அதெல்லாம் ஒண்ணுமே பேசல. அப்ப பனிக்காட்டுல போய் குதிரையோட சேர்க்க போறீங்க, நாயை கூட்டிட்டு கொற்ற பணியில போறது ராணுவம். இங்க போலீஸ் நாய் நான் மாப்ப முடிச்சு உங்களுக்கு உதவுறேன்னு வந்துச்சா? நீங்க பயிற்சி எடுக்கும் போது அதை சிரிச்சுக்கிட்டே பயிற்சி எடுக்குதா? அதை நீங்க பயன்படுத்துறீங்க, காவல்துறை பயன்படுத்துது, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கேட்கல. உண்மை. நீங்க யானைக்கு நீங்க வேலை நடக்கணும். யானை பந்தயம் நீண்ட காலமா நடந்துகிட்டு வருது, அது உறுத்தல. ஹைதராபாத் போன்ற பெருநகரங்கள குதிரை பந்தயம் நடக்குது, அது உங்களுக்கு உறுத்தல. ஏன் என்னுடைய காலையை மட்டும் வந்து இதை ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு பயப்படுதுங்கிறாங்க. உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போச்சு எனக்கு பயமா இருக்குன்னு. போடு. இவ்வளவு காலம் இருந்ததுல இதே தமிழக அரசே அது போட்ட சீராய்வு பண்ணுவேன். இந்த மக்களுக்கு இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சா விரைந்து நடத்தி கொண்டு போயிருந்திருக்கலாம்ல. ஒரே நாள்ல இன்னைக்கு தாக்கல் பண்ணி நாளைக்கு தடை வாங்க ஒரு தனித்தனி அமைப்புக்கு முடியுதுன்னா, வலிமை மிக்க 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிற ஒரு மாநில அரசுக்கு முடியாதா? ஏன் முடியாது? செய்யல. அப்ப அந்த நோக்கமற்ற தன்மையில தான் நமக்கு சந்தேகம் வருது. இது வெறும் தேர்தலுக்காக தேர்தல் நெருங்கலைன்னா அடுத்த இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்குன்னா இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படித்தான் போன வரை எங்களுக்கு தடை உடைச்சு நடத்த அனுமதி பெற்று தரல. போன ஆண்டு நாங்க நடத்தல தானே. அப்ப நோக்க போட்டு தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கிறதுனால இந்த வேகம் நாங்க நடக்குது. ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. இது பற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு என்ன கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். சிலர் சொல்கிறார்கள் அவசர சட்டத்தை மாநில அரசாங்கம் போடலாம் என்று. அது போட முடியாது. ஏனென்றால் 2012ஆம் வருடம் 2009ஆம் வருடம் அவர்கள் கொண்டு வந்த ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் சுப்ரீம் கோர்ட்டால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கம் செய்ய முடியாததை மத்திய அரசாங்கம் செய்யலாம் என்றால் அங்கேயும் அவசர சட்டம் போடுவதற்கு தடை இருக்கிறது. ஏனென்றால் குடியரசுத் தலைவர் சட்டப்படிதான் அப்படிப்பட்ட அவசர சட்டத்திலே அவர்களால் அந்த கையெழுத்து விட முடியும். அவர்களும் சட்ட அறிஞர்களை கலந்தாலோசித்த பிறகுதான் அப்படிப்பட்ட கையெழுத்து விடுவார்கள். ஆகவே முறையான வழி நாடாளுமன்றத்தில் மிருகவதை தடை சட்டத்திற்கு அப்பால் பட்டு ஒரு விசேஷமான சட்டம் பல்வேறு சட்ட பாதுகாப்புடன் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் ஆகலாம். 2016 தேர்தலுக்காக காத்திருக்காது. ஆகவே தேர்தலை வைக்காமல் அரசமைப்பு சட்டத்தை மனதில் வைத்து அரசாங்கம் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். இப்ப இந்தியாவில் பாரம்பரியமாக நாம ஓட்டு உரிமையை வந்து கையில குத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். இவங்க புதுசா ஓட்டு போடுற மிஷின் என்று சொல்லி பிபி சவுண்டு லைட்டும் ஓட்டு உரிமையாக கொடுத்து மக்களுக்கு தெரியாமையோ ஓட்டை பறித்து ஆள்வது எந்த அரசியல் சட்டத்தில் இடம் இருக்குது? சட்ட வல்லுநர் ஐயா அவர்களே கூற முடியுமா? உச்சநீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்களே, ஒரு படிக்காத பாமரன் கேட்குறான் கேள்வி. இந்த கேள்வியில் என்னன்னா, ஓட்டு உரிமை இந்தியாவில் யாருக்குமே ஓட்டு உரிமை கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுத்துருக்காங்க என்றால் பிபி சவுண்டும் லைட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பிபி சவுண்ட் லைட்டை வைத்து இன்னாருக்கு போனதுன்ற உறுதி இல்லாமல் நாங்கள் போட்டு வரோம். 100க்கு 100 போர்ச்சேரி பண்ண முடியும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி, அதாவது ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் ஐயாவும் அவங்க சின்னத்தில் நிற்கட்டும். அவங்க 2 சின்னத்தையும் முறியடித்து டெபாசிட் அளக்க வைக்க முடியும். எப்படி என்றால், இவிஎம் மிஷினு என்னிடம் கொடுத்தார்கள்னு வச்சுக்கோங்க. அந்த இவிஎம் மிஷினில் நான் ஒரு சில ஆல்டேஜன் பண்ணி அந்த ஆல்டேஜன் மூலமாக அந்த ஓட்டு போர்ச்சேரியை உருவாக்க முடியும். ஓட்டு போர்ச்சேரியை உருவாக்கிட்டேன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே யாரை நீங்கள் டெபாசிட் இழக்க சொல்கிறீங்களோ அவங்கள டெபாசிட் இழக்க வைக்க முடியும். ஆகையினால் இப்போ ஜெயலலிதா அம்மா, அதாவது ஏடிஎம்கே கட்சிக்காரங்களும் டிஎம்கே கட்சிக்காரங்களும் ஒரு இவிஎம் மிஷின் என்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷினில் ஏடிஎம்கே கட்சியும் டிஎம்கே கட்சியும் ஓட்டு போடட்டும். நான் ஓட்டே போட வேண்டியதில்லை. எனக்கு சார்ந்து யாருமே ஓட்டு போட வேண்டியதில்லை. அந்த ஏடிஎம்கே ஓட்டும் டிஎம்கே ஓட்டும் எப்படி திருடி அதில் வெற்றி பெறுகிறேன், அந்த மிஷினில் அப்படி ஒரு சிஸ்டம் அதில் உருவாக்க முடியும். ஆகையினால் இவிஎம் மிஷினில் ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷினில்
போர்ஜரி பண்ண முடியாதுன்னு இந்தியா தேர்தல் ஆணையம் நிரூபித்துவிட்டு தான் இந்தியாவில் தேர்தலை தொடங்க வேண்டும். அதற்காக பரமயூர் பாலிடெக்னிக்கலில் P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிங்க பொதுமக்களே. நம்மளுக்கு இந்தியாவில் யாருக்குமே ஓட்டு உரிமை கொடுக்கப்படவில்லை. ஓட்டு உரிமை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிபி சவுண்டும் லைட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிபி சவுண்ட் லைட்டு வந்து ஓட்டு உரிமையாக ஆகாது. ஆகையினால் படித்த அறிவார்ந்த சமுதாயமே, உலகிலே இந்தியாவில் மட்டும்தான் ஓட்டு உரிமைக்கு பழுது பிபி சவுண்டும் லைட்டும் கொடுத்து ஓட்டு போட்டாச்சு போங்கன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக பிரதமர் முதலமைச்சர்லாம் ஆளுகிறார்கள். இதெல்லாம் நாங்கள் திருட்டுத்தனமாக ஆளவில்லை என்று நிரூபித்துட்டு தமிழ்நாட்டில் 2016 தேர்தலில் நிற்கட்டும். ஃபஸ்ட்டு அனைத்து மக்களுக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது என்று நிரூபித்ததுக்கு பிறகு தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். ஒரு பாமரன் சொல்கிறாண்டு காதியாக்காம 2016 தேர்தலை நடத்தினீங்க என்றால் இது ஜனநாயகம் இல்லை, சர்வதிகாரம். பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருந்தது. அந்த ஜல்லிக்கட்டை நிறுத்துவதற்கு சட்டத்தை போட்டு நிறுத்திருக்கீங்க. பாரம்பரியமாக கையில் குத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். திடுதுப்புன்னு ஒரு மிஷினை கொண்டு வந்து இதில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லா பொதுமக்களும் ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. டெக்னாலஜியே தெரியல பொதுமக்களுக்கு. அப்படிப்பட்ட பொதுமக்களை இவிஎம் மிஷினை வைத்து ஓட்டை போட சொல்லி மிஷின் மூலமாகவே அவங்க திருடி ஆட்சி ஆளுவது உலகத்திலே தேசிய குற்றம். இது உச்சநீதிமன்றம் நீதிபதி ஐயா அவர்கள் விசாரணை பண்ணி இவிஎம் மிஷினை எந்த ஒரு நபரை செவிக்க வைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவரை நான் செவிக்க வச்சு காமிக்கிறேன். P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. யார் டெபாசிட் இழக்கணும்னு சொல்கிறீங்களோ அவரை டெபாசிட் இழக்க வைக்கிறேன். இந்த அனுமதி இவிஎம் மிஷினை ஒன்றை P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்கிட்ட கொடுத்தீங்கன்னா நிரூபித்து காமிக்க தயாராக இருக்கிறேன். அனைத்து டிவிக்கு மத்தியிலையும், அனைத்து பத்திரிக்கைக்கு முன்னாடியும், மக்கள் மன்றத்துக்கு முன்னாடியும் செய்து பப்ளிக்கில் நேரடியாக ஒளிபரப்பில் அனைத்து காலேஜ் மாணவரில் 2 மாணவர்களை கூப்பிட்டு இதை எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த குற்றத்தை அம்பலப்படுத்த இருக்கிறேன். எனக்கு ஒரு இவிஎம் மிஷின், ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷினை ஒன்றை கொடுத்தீங்க என்றால் நீங்கள் யாரை வெற்றி பெற செய்ய சொல்கிறீங்களோ அவங்கள வெற்றி பெற செய்ய வைக்கிறேன். அதில் சில டெக்னாலஜியை ஆல்டேஷன் பண்ணி நான் உருவாக்க முடியும், உருவாக்கி காமிக்க முடியும். P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அங்கீகாரம் பெறாத விஞ்ஞானி. ஓட்டு உரிமை இந்தியாவில் முதல் முறை யாருக்காவது கொடுத்துருக்கு உண்மை என்றால் அவங்களுக்கு பிபி சவுண்ட் லைட்டு மட்டும்தான். அந்த காலத்தில் குத்தி ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஓட்டு உரிமை என்பதை சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷின் மூலமாக ஓட்டு போட்டு வெற்றி பெறுபவர்கள் அவர்கள் நாட்டுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். மக்கள் ஆட்சி என்றால் மக்கள் கையில் குத்தி ஓட்டு போட்டால்தான் மக்கள் ஆட்சி. இது மிஷின் மூலமாக திருடி ஆளக்கூடிய ஆட்சி. ஆகையினால் அனைத்து பொதுமக்களும் ஜல்லிக்கட்டை எப்படி அவங்க நிறுத்தினாங்களோ அதுபோல் இவர்கள் கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷினை நிறுத்திவிட்டு கையில் குச்சி போடக்கூடிய முறைகள் வந்தால் தான் புது முதலமைச்சர், புது பிரதமர் உருவாக முடியும். இதை மக்கள் மனதில் வைத்து கொண்டு ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷினை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்.